பெற்றோர்கள் தான் வரம் என்று பேசுவதற்கு ராம் நிவாஸ் வருகிறார். அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகித்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மன்னன் சிலம்பே, மணிமேகலை வடிவே, சிந்தாமணி சுடரே, செங்கை செறிவலையே, தாயாகி நின்றவளே, சிந்து மணற்பரப்பில் செற்றில் விளையாடி சிரித்த இளங்கண்ணியே, சிந்துக்கலை வடிவே என முற்றே பெறாத செம்மொழியாம் என் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை முதற்கண் வணங்கி அவையோர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நடுவர் அவர்களே, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஈருடல் ஓர் உயிராய் இல்லற வாழ்வை தம்பதியர்கள் தொடங்கினாலும் அதன் அர்த்தத்தை உணர வைப்பது புத்திர பாக்கியமே. அப்படிப்பட்ட புத்திர பாக்கியம் தள்ளி போகும் பெற்றோர்களிடம் கேட்டால் தெரியும் பிள்ளைகள் எவ்வளவு வரம் என்று. நீ நடுவர் அவர்களே கொஞ்சம் நிறுத்திட்டு அப்புறமா தான். நடுவர் அவர்களே அம்மை மிதித்து நான் எனக்கு கடந்த காலத்துக்கு போயிட்டேங்க. நான் அப்போ கூட நான் மிதிக்கல, அந்த வீட்டில் தான் மிதிச்சது. அப்போ தான் நினச்சிக்கிங்க இதையே இவ்வளோ மிதிக்கிறீங்க, நாளைக்கு என்ன எவ்வளோ மிதிப்பையோ அப்படி. ரொம்ப அருமையான செய்தி சொல்லியிருக்கார். இப்படிலாம் வரம் இருக்கிறது புத்திர பாக்கியத்துக்கு தானே ஒவ்வொரு பெற்றோர்களும் தபம் இருக்கிறார்கள்னு அழகான செய்தியை பதிவு செய்துகிற ராம் நிவாஸுக்கு இந்த நீதிமன்றம் பாராட்டை தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வரத்தை பெறுவதற்கு கோவில் குளங்கள் என ஏறி இறங்குவார்கள், மடிப்பிச்சை ஏந்துவார்கள், கடவுளிடம் மண்டியிடுவார்கள், பல மருத்துவமனைகள் ஏறி இறங்குவார்கள். நடுவர் அவர்களே, அவ்வாறு அவர்களுக்கு கரி என்ற ஒன்று உருவாகிவிட்டால் அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவ்வாறு உருவான அந்த கருவை மிகுந்த எச்சரிக்கையோடு பாதுகாத்து குழந்தையை வளர்த்து பிறகு பிரசவ வலி என்ற ஒன்று வரும் பொழுது ஒரு நிமிட துளியை ஒரு நாளாய் கடந்து துடியாய் துடித்து தவமாய் தவம் இருந்து பெற்றெடுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் நாம் வரமாக தெரிந்தாலும் உண்மையில் நடுவர் அவர்களே, அப்படிப்பட்ட பெற்றோர்கள் நமக்கு கிடைப்பதே வரம். பிள்ளைகளை பெற்றதோடு இந்த வழிகளை எதிரணியை சேர்ந்த முருகப்பன் அவர்கள் மேலோட்டமாக பார்த்து விட்டார். நடுவர் அவர்களே, குழந்தையை பெற்றதோடு இல்லாமல் பெயர் வைப்பதற்காகவே விழா எடுப்பார்கள். ஆன்லைனில் அலையாய் அலைந்து தெளிவாய் தெரிந்து இலியானா என்று பெயர் வைத்தால் உங்களுக்கு பெற்றோர்கள் ஈனாவானாகத்தான் தெரிவார்கள். ஒருபொழுதும் உங்களுக்கு அவர்களின் வழிகள் தெரியாது. தான் பட்ட கஷ்டங்களை அவமானங்களை தன் குழந்தை பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கடனோ உடனோ பட்டு அலையாய் அலைந்து நடையாய் நடந்து தன் குழந்தை ஓர் சிறந்த பள்ளியில் தான் படிக்க வேண்டும் என்பதை அறிந்து குழந்தையை பள்ளியில் சேர்த்து உங்களை அமர வைத்தால் அது உங்களுக்கு பாடாகவும் பக்பக் என்றுதான் தெரியும். முருகப்பட்டவர்களே, குழந்தை அட்மிஷன் வாங்குறதுக்கு அம்மா அப்பா படிக்கிறாங்க, அவங்ககிட்ட எக்ஸாம் எழுதுறாங்க, பல இடங்கள்ல நடக்குது. சொல்லுங்க, உங்களுக்கு அவர்களின் வழிகளும் கனவுகளும் தெரியாது. அந்த வழிகளையும் கனவுகளும் உங்களுக்கு தெரியாது. அந்த வழிகள் தான் நீங்கள் எதிர்காலத்தில் பக்பக் என்று விழித்துக் கொண்டு வாழ்க்கையை கடத்தாமல் இருப்பதற்கும் உங்கள் வாழ்வை வசந்தமாக்குவதற்கும் பெற்றோர்கள் ஏற்படுத்தி தரும் வழிகள் என்பதை மறந்து விடாதீர்கள். முருகப்பன் அவர்களே, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவனின் வரிகளுக்கு ஏற்ப நான் இங்கு நின்று பேசும் பொழுதும், ஏன் நீங்கள் நின்று பேசிய பொழுதும் நம் பெற்றோர்கள் அடைந்திருப்பார்களே ஒரு மகிழ்ச்சி, அதுதான் நமக்கான வரம். என்னை இந்த மேடையில் ஏற்றி அழகு பார்க்கும் என் பெற்றோர்களே எனக்கான வரம். நடுவர் அவர்களே, குழந்தையை குளிப்பாடுறது குரலி வித்தையா? அது கலை. நடுவர் அவர்களே, அது கலை.
அந்த குரலி வித்தையை மட்டும் எதிரணியில் அமர்ந்திருக்கும் உங்களுக்கு காட்டாமல் இருந்திருந்தால் இன்று நீங்கள் சப்பை மூக்கோடு சப்பானியர்கள் போல் இங்கே அமர்ந்திருப்பீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எதிரணியரே. பசுந்தங்கம் முருகப்பன் இவ்வளவு அழகா இருக்க முடியுமா? பசுந்தங்கம், புதுவெள்ளி, மாணிக்கம், மணிவைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடைதண்ணில் தாயன்பு கிடைக்காதப்பா முருகப்பா. விநாயகருக்கு தான் தெரியும். அவரு மயில் மேலே ஒரு உலகம்லாம் சுத்த போயிட்டாரு. அம்மா அப்பாவுடைய பெருமை விநாயகருக்கு தான் தெரியும். அவனுக்கு விநாயகருக்கு தெரிஞ்சது நீங்க ராமணி வாசுக்கு தெரியுது. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேன் அம்மா. நீங்கள் எல்லாம் அறியவில்லை அம்மா. அடுத்த வரிகளை கேளுங்கள் நடுவர் அவர்களே. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கென்று நான் பட்ட கடன் தீருமா? தீருமா நடுவர் அவர்களே? என்ன வைர வரிகள் இது! இப்பொழுது அப்பாவிற்கான வரிகளை பாருங்கள் நடுவர் அவர்களே. அப்பாடா என்று அமர்ந்து நான் பார்த்ததில்லை என் அப்பாவை. முதல் மொத்த சத்தம் உணர்த்தும் நான் தூங்கிய பின்பு வந்துள்ளார் என்று அவர்தான் என் அப்பா. 2ஆம் முத்த சத்தம் உணர்த்தும் நான் எழுவதற்கு முன்னரே அவர் எழுந்து சென்று விட்டார் என்று அவர்தான் என் அப்பா. பாசத்தை காட்ட தெரியாத பாப்பா அது யார் என்றால் அவர்தான் என் அப்பா. சரி, இப்படி பேசுறீங்களா அம்மாவும் அப்பாவையும்? சின்ன வயசுல பேசிட்டு கடைசி காலத்துல கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுறீங்களா? அது எந்த வகையில நியாயம்னு இவங்க கேட்கறாங்க. அது ஒரு வகை ஒருபோதும் நடக்காது நடுவர் அவர்களே. விவேகானந்தா கல்வி குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. சபா ஓய்வில்லாமல் ஓடி ஆடி வேலை செய்யும் அவர் ஓடாதே ஆடாதே வீட்டுக்குள்ளேயே கவனமோடு விளையாடு என்று எனக்காக வாழ்பவரே என் அப்பா. அவரிடம் இல்லை என்ற போதும் இல்லை என்பதை மறைத்து என் முகத்துடன் இருப்பதை வைத்து இன்பமென வாங்கி தருபவரே என் அப்பா. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் உள்ள வாழ்விற்கு தேவையான வாழ்க்கை தத்துவத்தையும் தைரியத்தையும் சொல்லி தருபவரே என் அப்பா. நடுவர் அவர்களே, தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. என்னை பொறுத்த மட்டில் இந்த உலகிற்கு என்னை அள்ளித் தந்த எனது தாய் தந்தையே எனக்கான வரம். எத்தனை பிறவிகள் நான் எடுத்தாலும் என் தாய் தந்தையே மீண்டும் எனக்கு வரமாய் அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசியிருக்கார். அம்மா அப்பாவுடைய பெருமைகளை பேசியிருக்கார். ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு அம்மா பிரசவ வலியில துடிச்சு ஒரு குழந்தையை எப்படி பெற்றெடுக்கிறாங்க, அப்படிப்பட்ட அம்மா கிடைக்கிறதும் நம்ம அறிவாளி ஆக்கிற அப்பா கிடைக்கிறதும் எவ்வளோ பெரிய வரம் அப்படின்னு பேசியிருக்கிறார். அது இன்னும் எனக்கு ரொம்ப அந்த தம்பி பேசுனதில் பிடிச்சது என்னன்னா, அம்மாவை மட்டும் பேசலை, அப்பாவும் சேர்த்து பேசியிருக்கிறார் இல்லையா? அது பெரிய விஷயம் சார். இப்போ இருக்கிற பிள்ளைகள் அப்படி பேசணுன்ற நானும். ஏன்னா பல பேர் பாருங்கள், இவங்களை மேலே எங்கள் அம்மா இவங்களே கூட அப்படி தான் பேசுவாங்க. நாங்கள்லாம் பாருங்கள் பிரசவ லேபர் வார்டில் போயிட்டு எல்லாம் கஷ்டப்படுறோம் போகிறோம், ரைட்டு. ஆனால் இந்த லேபர் வார்டில் இப்போ ஒய்ஃபை அட்மிட் பண்ணிவிட்டு 3 மாதமாக அந்த தாயும் சேயும் பொழைச்சி வரணும்னு தாடி வளர்த்துங்கன்னு பிரார்த்தனை பண்ணின்னு குலதெய்வத்துக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன்னு அவனை அந்த வராண்டாவில் நடப்பான் பார்த்தீங்களா? அவனுடைய மன உளைச்சல் இருக்க அதுக்கு ஒரு எல்லையிட்டே நம்ம சொல்ல முடியாத தகப்பனுடைய ஸ்தானம். அப்போ திடீர்னு குழந்தை சத்தம் கேட்கும். குழந்தை சத்தம் கேட்ட உடனே அந்த ஊரில் இருக்கிற உறவுகள் அந்த மூத்தது எல்லாம் வந்து குவிஞ்சிருக்கும். அங்கே சத்தம் காட்ட உடனே பிறந்துட்டு புள்ள பிறந்துட்டுன்னு அந்த சிஸ்டர் தூக்கின்னு வரும். இங்கேயே அந்த மூத்த பாட்டி இருக்குது பாரு, சும்மா இருக்காது பாரு, அந்த பிள்ளைய என்னம்மா அவங்க அப்பனாட்டமே கை நீட்டாக இருக்குதா பாருன்னு. இன்னொன்று சொல்லு, அவங்க அட்டையாட்டமே இருக்குது காதெல்லாம் அப்படின்னு அது வர்ணிக்கும். கிட்ட வந்த உடனே அந்த அம்மா சொல்லு, இது உங்கள் குழந்தைங்களா அவங்க குழந்தைங்க. ஒரு பெரிய காமெடி வேடிக்கையெல்லாம் நிறையா இருக்குன்னு வச்சுங்களேன்.
அந்த ஆஸ்பத்திரியில் நடக்கிற ஒரு சிறப்பெல்லாம் அந்த தம்பி சேர்த்து பேசி முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுக்கிற தாயினுடைய பெருமையையும் தந்தையினுடைய பெருமையையும் நம்முடைய ராம் நிவாஸ் அவர்கள் மிக அப்படி தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அப்போ அவங்க தானே வரோம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார்.